ஆளுங்கெல்லாம் சைக்கிள் ரிக்ஷால ஏத்தி விட்டு அவங்க எல்லாம் குறுக்கு வழியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. ஏய் கிழவா, நாங்க கும்பிடுற கடவுளே இல்லன்னு சொல்ற. நல்ல புது செருப்பா இருக்குதுங்க. ஒரு செருப்பு வச்சுக்கிட்டு வீசினவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. ஏனுங்க ரிக்ஷா தம்பி, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வண்டி திருப்புங்க, அப்படி திருப்பு. பார்த்து மெதுவா. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி. இவன் அடங்க மாட்டான், ஓய் அடங்க மாட்டான். இவன் எல்லாம் ஒரு ஜோடி புது செருப்பு ஆகி போச்சு பாத்தீங்களா? சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். போங்க, நம்ம காரியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மரக்குகையில் சிறுத்தை எழும். அவர்தாம் பெரியார், அவர்தாம் பெரியார். ஐயாவுக்கு வெங்காயம்னா பிடிக்காது, இங்க எடைக்கட வெங்காயம் தராங்களே. இங்க கொஞ்சமா கேக்குறாங்க, ஐயாவுக்கு வெங்காயம்னாலே ஆகாது, என்னடா இங்க வெங்காயமா கொடுக்கறாங்களேன்னு. அது ஒண்ணு இல்ல, ஐயா ஒண்ணு இல்லாத விஷயம்னாலே வெங்காயம் தான் சொல்லுவாரு. காரணம், வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரிதான் கடவுள், ஜாதி, மதம் எல்லாமே ஐயாவுக்கு வெங்காயம் தான். ஆனா உண்மையான வெங்காயத்தை எடைக்கு எடை கொடுத்தா தாராளமா வாங்கிப்பாரு. ஏன்னா கடவுள் மதம் மாதிரி இல்ல, இந்த வெங்காயத்துக்கு வேல்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஐயாவுக்கு மண்டி வச்சு பழக்கம் இருக்கிறதுனால இந்த வெங்காயத்தை நல்ல விலைக்கு வித்துருவாரு.